ஹாய், நம்மளோட நியூ கார் பையிங் சீரிஸ் எபிசோடில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கார்களில் ஒரு 25 கார்களை பக்கெட் டெஸ்ட்டில் எடுத்து அது எல்லாத்தையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அதோட டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணி ஸோ இதில் நம்மளோட பட்ஜெட் அண்டு நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் இது எல்லாத்தையும் எந்த கார் அதிகமாக மீட் பண்ணுது அப்படின்றத வச்சு ஒரு 6 கார் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ன காரணத்துக்காக அந்த கார்கள்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய தயக்கங்கள் இருந்துச்சு. ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டால், இந்த நியூ கார் பையிங் சீரிஸ் எபிசோட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதிக மக்கள் நம்மளை பார்த்துடல. ஆனால் ஓரளவுக்கு வீடியோ நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் அதிகமான மக்கள் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு அது ஒரு இம்பேக்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு சிலர் நம்மளோட வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 6 கார்கள் அப்படின்றது நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த 25 கார்கள்லேயே பெஸ்டான கார்கள் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட்ல இருந்த 6 கார்கள்ன்றது நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டையும் நம்மளோட பட்ஜெட்டையும் மீட் பண்ண 6 கார்கள், அவ்வளவுதான். இதை நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கேள்விகள் ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்துச்சு. நெக்ஸான் ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. மாருதி சுசுக்கியில இருக்கக்கூடிய கார்கள்லயே வேல்யூ ஃபார் மணி கார் அப்படின்னா அது ஸ்விஃப்ட் டிசைர் தான். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஸ்விஃப்ட் டிசைரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, உங்களோட பக்கெட் லிஸ்ட்லயே அந்த காரை நீங்க வைக்கலையே, ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஷார்ட் லிஸ்ட் பண்ண அந்த 6 கார்களை ஏன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்ற விளக்கங்களை அந்த லாஸ்ட் வீடியோலயே நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம்னா, அந்த ரிஜெக்ட் பண்ண 20 கார்கள் இருக்குல்ல, அதுக்கான ரீசன் என்ன, ஒரு காரும் இதை ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க, இதை ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டே இருந்துச்சு. நானுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, நான் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் கார் பையிங் டெசிஷன் எடுக்கிறப்போ நான் நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதில் நம்ம ஒரு டவுட் கேட்டோம்னா யாருமே அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கார் கன்சல்டிங் கார் பையிங் சப்போர்ட்ன்றது ஒரு பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் இருக்கிறப்போ அவங்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்கள இண்டிவிஜுவலாக காண்டாக்ட் பண்ணணும், சம் அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணணும், அப்போ தான் பையிங் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணக்கூடியது கரெக்டு தான், அதில் எந்த தப்புமே கிடையாது. நம்ம ஒரு வேலை பார்க்குறோன்னா அதுக்கான காஸ்ட் இருக்கணும்ல. இப்போ 15 லட்சம் 10 லட்சத்துக்கு கார் வாங்குறீங்க, கார் கன்சல்டிங் பண்ணுறவங்க ஒரு 2000 3000 கேட்குறாங்க. அப்போ 2000 3000 கொடுத்து அதில் ஒரு நல்ல கார் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு ஓகே தான். ஸோ இந்த காரணத்தினால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லுவோம் அப்படின்றது தான். இது வரைக்கும் நம்ம கார் வாங்கியிருக்கோம் வாங்கலைன்றதை தாண்டி நம்மளோட நாலேஜ் நம்மளோட கார் பையிங் சப்போர்ட்டில் நம்மளோட நண்பர்கள் 7 பேர் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அதாவது நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அவங்க தான். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறீங்க, யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுறீங்க, பண்ணலைன்றதெல்லாம் வேறு விஷயம். உங்களுக்கு ஹெல்ப் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, வளவலன்னு பேசாதீங்க, மேட்ரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் கார்கள்லேருந்து போயிடலாம். ஹூண்டாய் கிராண்ட் i10 நியாஸ். ஃபர்ஸ்ட் இந்த காரில் இருக்கக்கூடிய 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் கப்பா இன்ஜின், ரொம்ப ஒரு ரிலையபிளான ரொம்ப ஸ்மூத்தான ஒரு இன்ஜின். கார் டிரைவ் பண்ணுறதுக்கும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. i20 வென்யூ, எக்ஸ்டரு, இந்த மாதிரி எத்தனையோ கார்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஜின் இந்த காருக்கு ஒரு பர்ஃபெக்டான மேட்சாக இருந்துச்சு. பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரோட ரியர் சீட்டில் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சு, ரொம்ப முட்டி இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னொன்று, 3 பேர் கண்டிப்பாக உட்கார முடியல, 2 பேர் தான் உட்கார முடியும். 3 பேர் உட்காந்து போனோம்னா கார் ரொம்ப ஒரு ஏரி ஃபீல் இல்லாமல் இருக்குது, மோஷன் சிக்னஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த காரணத்தினால தான் அந்த காரை ரிஜெக்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்த கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ. டாடா டியாகோவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாலிடான சூப்பரான கார். அதோட இன்டீரியர் குவாலிட்டி மற்றும் எக்ஸ்டீரியர் பில்டு குவாலிட்டியுமே நல்ல ஒரு சாலிடாக சூப்பராக இருந்துச்சு. அதை டிரைவ் பண்ணுறப்ப எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று, ஸ்பேசியஸாகவும் ஃபீல் ஆச்சு. ரொம்ப இந்த i10 அளவுக்கோ அல்லது குவிட் அளவுக்கோ ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல் ஸ்பேசியஸாக ஃபீல் ஆச்சு. பட் ரிஜெக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா, நாங்கள் கார் புக்கிங் பண்ண அந்த டயத்தில் எங்களுக்கு இந்த டாடா டியாகோ 12 ஏர்பேக்கில் தான் வந்துச்சு. 6 ஏர்பேக்கு அப்போ அப்டேட் ஆகலை. இப்போ ரீசெண்டாக தான் 6 ஏர்பேக் அப்டேட் ஆகிருக்கு.
ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டுக்காக அந்த கார் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அந்த காரை புக் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால அந்த காரை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கடுத்து மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். இந்த கார் வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினாகவே இருந்தாலும் இதோட பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் வந்து 4 சிலிண்டர் இன்ஜினை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர இண்டிவிஜுவலாக இதோட காம்படிட்டரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த காரில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. மைலேஜாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பேலன்ஸாக இருந்துச்சு. டிரைவிங் டைனமிக்ஸுமே நல்ல பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த காரை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் பாயிண்ட் தான். 6,90,000 ஆன் ரோட் ப்ரைஸுக்கு வருது. இதோட ஒரு 10,000 மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மாருதியிலேயே ஒரு ப்ரீமியம் ஷோரூமாக இருக்கக்கூடிய நெக்ஸாவில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் ஹேட்ச்பேக் காரான பலினோவோட பேஸ் வேரியண்ட்டே கிடைக்குது. 10,000 எக்ஸ்ட்ரா போடுறப்போ நம்மளுக்கு அந்த பலினோ கார்களில் என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் பலினோவில் 185 செக்ஷன் R15 டயர் கிடைக்குது. ஆனால் நீங்கள் ஸ்விஃப்ட் வந்தீங்கன்னா 165 செக்ஷன் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஹேண்ட்லிங்க்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான கேபின் பலினோவில் இருக்கும். ரியர் சார்ஜிங் போட்டிருக்கோம், ரியர் டீஃபாகர் இருக்கும், அப்புறம் ரியர் டோர் பேட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பலினோவில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஸ்விஃப்ட்டில் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் மேனுவல் ஏசி தான் இருக்கும், அங்கே ஆட்டோமேட்டிக் ஏசி கிடைக்கும். அடுத்த செக்மெண்ட் காரான ப்ரீமியம் ஹேட்ச்பேக். இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் காரில் நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த கார் i20 ஆல்ட்ராஸ் பலினோ. இதில் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணாத ஒரே கார் i20. அதுக்காக i20 மோசமான காரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. i20 செம்மையான கார். அந்த காரை நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் சரி, ஒய்ஃபுக்கெல்லாம் அவங்க அந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதும் கண்டிப்பாக இந்த கார் தான் நம்ம புக் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிடிவாத மனநிலைக்கே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கார் வந்து நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த காரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட சஸ்பென்ஷன். நாங்கள் ஒரு பர்சனலாக ட்ரிப்பு போகிறோன்னா 5 பேர் கண்டிப்பாக போவோம். அப்போ எங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் ஏற்றி ப்ரொஃபஷனல் வைஸ் பார்க்குறப்பையும் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கும். ஸோ ஒரு ஷூட்டுக்கு போகிறோம் அப்படின்றப்போ வீடியோகிராஃபர், அதுக்கப்புறம் நம்ம கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர், ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர், லைட்மேன்ஸ், இவங்களோட எல்லா கேமரா திங்ஸு, ஸ்டாண்டு, ட்ரைபோர்டு, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பூட்டை ஃபில் பண்ணி போகிறப்போ கண்டிப்பாக தர தட்டும். ஸோ அது பயந்து ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியில் ஆல்ரெடி i20 வச்சுருக்காங்க. அதனால் திரும்பி தைரியமாக i20க்கு போகிறதுக்கான மனசு வரல. கண்டிப்பாக ப்ரீமியமான கார், ஓகேவா, அதில் எந்த குறையும் இல்லை. i20 அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த டச் அண்ட் ஃபீலே நல்ல ஒரு ப்ரீமியமான கார். அந்த ஒரு ப்ரீமியம்காக நம்மளோட ப்ராக்டிகாலிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது, பயந்து கார் ட்ரைவ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்ற காரணத்தினால தான் i20 வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து சப்காம்பேக்ட் எஸ்யூவி, அதில் என்னென்ன கார்கள்லாம் இருக்குது அப்படின்றத வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சோனட் கார். இந்த i20ல இருக்கக்கூடிய அந்த 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் வந்து ஹுண்டாயில் ஒரு 4 கார்களில் இருக்குது. பட் அந்த 4 காரையும் விட இந்த சோனட்டில் இதோட இன்ஜின் டியூனிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி சஸ்பென்ஷன் டியூனிங்குமே நீங்கள் வந்துட்டு அந்த ஹுண்டாயை கம்பேர் பண்ணுறப்போ இந்த கியா சோனட்டில் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஓகேவா. அப்படி இருந்தாலும் நீங்கள் ஏன் வந்துட்டு இந்த சோனட்டை தவிர்த்துட்டு வெனியூ போனீங்க அப்படின்னா அந்த வெனியூலையுமே ரியர் சீட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக தான் இப்பவும் இருக்குது, ஃபேஸ் லிஃப்ட் ஆன பின்னாடியுமே. ஆனாலும் சோனட்டில் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. அதனால தான் அந்த காரை ரிஜெக்ட் பண்ணோம். அடுத்தது ஃப்ராங்க்ஸ் ஆர் டெய்சர். இந்த கார்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பெரிய ரீசனே கிடையாது. நீங்கள் வந்து பட்ஜெட் ஓரியன்டாக ரொம்ப இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த காரை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். கிட்டத்தட்ட பலினோ, கிளான்ஸா, அதுக்கப்புறம் ஃப்ராங்க்ஸ், டெய்சர், இந்த 4 கார்களுமே இன்டீரியர் வைஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் வைஸ், மைலேஜ் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா பலினோ, கிளான்ஸாவை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஃப்ராங்க்ஸ் அண்ட் டெய்சருக்கு 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த 1 லட்ச ரூபாவுமே ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஹைவேல சஸ்பென்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி நம்ம பலினோவை கம்பேர் பண்ணுறப்ப ஃப்ராங்க்ஸில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை இருக்குனாலும் பலினோவை தவிர்த்துட்டு நீங்கள் ஃப்ராங்க்ஸ் ஆர் டெய்சருக்கு போகலாம். அடுத்தது நிசான் மேக்னைட். நிசான் மேக்னைட் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார், 1 லிட்டர் இன்ஜின் தான். பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். பட் பிரச்சனைகள் அது கிடையாது. ஒரு 2-3 வருஷம் போனதுக்கு அப்புறமா இதோட அந்த ரிலையபிள் பிரச்சனை நிறைய இருக்குது. இந்த காரில் நிறைய காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த கார் ஸ்டார்ட் பண்ணதுமே இனிஷியலாக ஓவராக அந்த வைப்ரேஷன் ஃபீல் ரொம்ப கிடச்சிச்சு. நீங்கள் 3 சிலிண்டர் இன்ஜின் நிறையா இருக்குது மார்க்கெட்டில். இந்த மேக்னைட் கார் வந்து ரொம்பவுமே வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி NVH லெவல் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. கைகர்லேயும் இது கண்டினியூ ஆச்சு.
ஸோ நிசான் மேக்னைட் மட்டும் சொல்ல, ரெனோ கைகர்லையுமே இதே மாதிரி தான். NVH லெவல் வந்து கிட்டத்தட்ட நிறைய காஸ்ட் கட்டிங், இன்சுலேஷனே அவங்க ப்ராப்பராக எதுலேயுமே பண்ணலை. அப்புறம் அந்த ரிலையபிள் அண்ட் ரீசேல் வேல்யூ இதுவெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ இந்த மேக்னைட் காரை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையாச்சு. கைகருக்கும் அதே ரீசன் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த நிசான் மேக்னைட்டை ட்ரை பண்ணுறப்போ இது வந்து ஒரு நிசான் காரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிசானோட ஹிஸ்ட்ரி அப்படி. நீங்கள் வந்து பழைய நிசான் கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்றது கண்டிப்பாக புரியும். அடுத்தது ஒரு 7 சீட்டர் கார், ரெனோவோட ட்ரைபர், நிசானோட கிராவைட். இந்த கார்களை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி கார். அந்த ப்ரைஸுக்கு அந்த காரில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த 1 லிட்டர் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லேகியாக தான் ஃபீல் ஆகும். பட் அது ட்ரைவ் பண்ண அதுவே பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த கார்கள். பட் என்னோட யூசேஜுக்கு வந்து பெருசாக இந்த கார் சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற காரணத்தினால இந்த காரையுமே நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இதே மாதிரி ரெனோவோட குவிட் கார் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் இதுதான் ரீசன். அதில் அந்த இன்ஜின் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த 1 லிட்டர் இன்ஜின் ட்ரைபரு, மேக்னைட்டு இந்த கார்களெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத விட குவிட்டில் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஆனால் இந்த சேஃப்டி ரேட்டிங் பார்க்குறப்போ 0 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சரே அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை விட முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதில் 3 பேர் உட்கார முடியாது, 2 பேர் தான் அந்த காரில் உட்காரவே முடியும். ஸோ அந்த காரணத்தினால அதையும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது டாடா நெக்ஸான். டாடா நெக்ஸானில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தாலும் நம்மளோட டிரைவிங் அண்ட் டைனமிக்ஸ் வைஸ் பார்த்தாலும் அந்த காரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ரீசனுமே கிடையாது. முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். செகண்ட் தாட் என்னென்னா டாட்டாவோட சர்வீஸ். இப்போ ஒரு கேள்வி வரும், ஆல்ட்ராஸ் ஷார்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க, அப்போது டாட்டாவோட சர்வீஸ் வந்து அங்கே இம்பேக்ட் ஆகாதான்னு கேட்டால், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சிடலாம். இப்போது டாட்டா ஆல்ட்ராஸ் போகிறேன்னா நான் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் எடுக்கிறேன். இப்போது நெக்ஸான் வர்றப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக டர்போ தான். ஸோ டர்போ இஷ்யூ வருது அப்படின்ற பட்சத்துக்கு டாட்டாவோட சர்வீஸ் சென்டரோட நம்மளால் போராடி ஜெயிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 6 வருஷமாக டாட்டா கார் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம காரை மாற்ற போகிறோம். அந்த காரணத்தினால நான் யோசிக்கிறேன், இப்போ நிறையா இடத்துல டாட்டாவோட சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்யூச்சரில் நம்மளோட ஏரியாலையும் கண்டிப்பாக டாட்டாவோட சர்வீஸை நல்லபடியாக கொண்டு வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் டாட்டா ஆல்ட்ராஸ் வச்சுருந்தேன். டர்போ இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் நெக்ஸானை வந்து ரிஜெக்ட் பண்ணோம். இந்த மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில் இருக்கக்கூடிய 3 கார்கள், எக்ஸ்டர், பஞ்ச், சிட்ரியான் C3. சிட்ரியான் C3 வந்து மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரி வராது. கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸில் அது அவங்களோட காம்படேட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற காரணத்தினால நான் அதில் சேர்த்துருக்கேன். அது ஒரு B செக்ஷன் ஹேட்ச்பேக் அப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து எக்ஸ்டர் காரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம i20ல் சொன்னால் அதே ரீசன் தான். ஃபேஸ் லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த காரோட பெரிய எக்ஸ்பெக்டேஷனு அதோட சஸ்பென்ஷனை சரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம போயிருந்தோம். ஆனால் சஸ்பென்ஷன் கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அதிகமான லோடு ஏற்றுறப்போ இறங்குற பிரச்சனைகள்லாம் சரியாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாகலை. அந்த விஷயத்தினால தான் நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணோம். சிட்ரான் C3 பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபீச்சர்ஸ் ஒன்றும் இந்த காரில் இருக்காது. ஒரு மாதிரி ஓல்டு ஸ்கூல் லாங்குவேஜில் தான் இருக்கும். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் குவாலிட்டியுமே சிட்ரோயினோட மற்ற கார்களை கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் புவராக தான் இருக்கும். அதே மாதிரி என்கேப் ரேட்டிங்குமே 3 ஸ்டாரோ 2 ஸ்டாரோ தான் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் நம்ம பேஸ் வேரியன்ட் எடுக்கணும்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் 12 ஏர் பேக் தான் இருக்குது, 6 ஏர் பேக் அப்டேட் இல்லை. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலும் இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட சர்வீஸ். அதாவது எங்கள் ஏரியாவில் சர்வீஸ் நல்லா தான் இருக்குது, பட் எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஷோரூம் ஒரு இடத்துல இருக்குது, சர்வீஸ் சென்டர் இன்னொரு இடத்துல இருக்குது. ஷோரூமுக்கும் சர்வீஸ் சென்டருக்குமே ஒரு 15 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி எங்களோட வீட்டுக்கும் சர்வீஸ் சென்டருக்கும் பார்த்தோம்னா ஒரு 30 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நான் இப்போ சர்வீஸ் விட்டு எடுக்கணும் அப்படின்னாலே அதுக்கு மட்டும் அப் அண்ட் டவுனுக்கு பெட்ரோலுக்கு மட்டுமே நான் ஒரு 500 ரூபா தனியாக கொடுக்கணும். அதோட இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹூண்டாய், மாருதி இந்த கார்கள்லாம் நம்மளுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி இருக்குது. சிட்ரோயினை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேட்ட வரைக்கும் அவங்க வந்து இந்த சைடில் ஒரு வேலையாக வந்தாங்கன்னா, அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் இந்த சைடு வர்றாங்கன்னா முடிஞ்சளவு அதை எடுத்து ஹெல்ப்பாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு அவசரத்துக்கு அது அந்தளவுக்கு உதவாது. ஸோ இன்னுமே நம்ம சிட்ரோயின் எடுக்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இல்லை. இந்த மாதிரியான சில ரீசன்களுக்காக தான் இந்த காரை ரிஜெக்ட் பண்ணமே தவிர்த்துட்டு, மற்றபடி இந்த காரில் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. இதோட சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற கார்களை கம்பேர் பண்ணுறப்போ நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி கார். டாடா பஞ்ச் இது ஒரு முக்கியமான கார். அதாவது இந்த காரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு எந்த காரும் கிடையாது, டாட்டாவோட ஆல்ட்ராஸ் தான்.
நாங்கள் ஃபஸ்ட்டு கார் வாங்கணுன்ற முடிவு பண்ணதுமே டாடா ஷோரூம் போய் பஞ்ச் காரை புக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். அந்த வகையில் நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ எங்களுக்கு வந்து சின்ன பாடி ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ பாடி ரோல் ஃபீல் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேர்த்திக்கிட்டாலும் இந்த 1.2 லிட்டர் எவட்ரான் இன்ஜின் வந்து அவ்வளோ வெயிட்டான அந்த காரை இழுக்கிறதுக்கு இன்னுமே சிரமப்படுது. பழைய பஞ்சு காரை கம்பேர் பண்ணுறப்போ இதில் இன்ஜின் டியூனிங்காக இருக்கட்டும், சஸ்பென்ஷன் டியூனிங்காக இருக்கட்டும் பெட்டராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த பவர் வந்து இன்னுமே அந்த காருக்கு பத்தலை. அதே டர்போ போகிறீங்கன்னா அது சூப்பராக இருக்குது. ஸோ இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஆல்ட்ராஸை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். இந்த ஆல்ட்ராஸோட டிரைவிங் டைனமிக்ஸ் அப்படியே எங்களுக்கு வந்து பஞ்ச் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர வச்சிருச்சு. இன்னுமே ஆல்ட்ராஸோட அந்த 4 சிலிண்டர் டீசல் வேரியண்ட் போகிறப்போ அதோட ஃபீலே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த 3XO கைலாக்லாம் என்ன ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதை விட ஒரு பெட்டர் ஃபீலுமே இதில் கிடச்சிச்சு. பட்ஜெட் அதிகமாக இருக்குது, நான் வந்து டீசல் கார் போகிறேன்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா செகண்ட் தாட்டே இல்லாமல் ஆல்ட்ராஸோட டீசலை வந்து நான் எடுத்துருந்துருப்பேன். ஃபைனலாக நம்மளோட ஷார்ட்லிஸ்ட்லேருந்து ரிஜெக்ட் ஆன 2 செடான், ஒன்று ஹூண்டாயோட ஆரா, இன்னொன்று வந்து டாட்டாவோட டிகார். ஹூண்டாய் ஆரா அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு செடான் அப்படின்றதுனால ரியர் சீட் கம்ஃபர்ட், அந்த லெக் ரூம் இது எல்லாமே நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். i20யோட ஒரு பூட் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த ஆரா. ஸோ i20 மாதிரி தான் இதில் அந்த கன்ஜஸ்டட் ஃபீல் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அந்த காரணத்தினால அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து டாடா டிகார். டிகாருக்கு என்ன ரீசன் சொன்னமோ அதே தான் டிகார். நாங்கள் வந்து கார் புக் பண்ண சமயத்தில் டிகாருக்கு 2 ஏர்பேக் தான் இருந்தது, 6 ஏர்பேக் அப்டேட் இன்னும் வராமல் இருந்துச்சு. ஓகே, இது வந்து ஒரு ரொம்ப பெரிய வீடியோவாக தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதை சுருக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். இருந்தாலும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபஸ்ட் டைம் பையர்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற காரணத்தினால ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்ற மாதிரி தான் அர்த்தம். யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா இடையிலேயே ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ண கார்களில் இருந்து ஒரு கார் தான் புக் பண்ணிட்டோம். ஓகேவா, அந்த புக் பண்ண கார் பற்றின டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய்.